இதுவரை நல்ல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. அறிவுபூர்வமா அதை கேட்கலுங்க, மக்களுக்கு தேவையான செய்தியை கேளுங்க. அது அவருக்கு வேற கருத்து இருக்கலாம், அது சரி. அந்த அவர் கருத்தோட பொருத்தி போற இயக்கங்கள்ல போய் இணைஞ்சு இயங்கலாம், அது இருக்கிறது தான். நீங்க சொல்லும் பொழுது வந்து இந்த கட்சி வந்து அப்படி உருவாக்கப்பட்ட கட்சி சேர்ந்து வரவங்க அப்படிதான் வந்திருக்காங்க. அப்புறம் ஏன் வந்து உங்களோட விலகி போறதுக்கான காரணம் நீங்க உங்கள்ட்ட சிந்தனை சேர்ந்து வராங்க. தன்முனைப்பு தான், தன்னை முன்னிறுத்திக்கிறதா. நான் தான் கட்சி, நான் தான் கட்சி. மதுரைனா நான் தான், ஈரோடுனா நான் தான், சேலம்னா நான் தான். அதாவது கட்சியில ஒரு கோட்பாடு இருக்கு. கட்சிக்காக நான், புரியுதுன்னு நினைக்கிறேன். கட்சிக்காக நான், கட்சியில் நான். அவன் தான் கட்சியில் இருக்க முடியுமே, கட்சியே நான் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம். அது கட்சியின் வளர்ச்சியை வந்து ஒரு நீண்ட இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணத்திற்கு பெரிய இடையூற தடை கற்களா, ஆங்கிலத்தில் செக் போஸ்ட்னு சொல்லுமா, அது மாதிரி நின்றுக்கிறோம். அது கஷ்டம். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம வேற ஒரு வளர்ச்சிக்காக வேற ஒரு ஆட்களை எல்லாம் இணைக்கும் போது தேவையற்ற முரண்கள் வருது. அது இந்த நமக்கு அவங்க வேற ஒரு எதிர்பார்ப்போட விலக வேண்டியது வருது. அதை பற்றி ஒரு பெரிய பேரியக்கம் கவலைப்பட்டு இருக்க முடியாது. நீங்கள் வளர்கிற ஒரு இயக்கம் வந்து ஒரு மரத்தை வச்சு நீங்கள் ஒப்பிடலாம். பல முறை சொல்லிட்டேன், சில கிளைகளை சில இலைகளை உதுத்து தான் தீரணும், இல்லைன்னா அடுத்த கிளை வராது, அடுத்த இலை துளிர்க்காது. அதை போய் பேசிட்டு கூடியதில்லை. அவங்க கருத்து என்ன தம்பி, அவங்க கருத்து என்ன, கருத்து என்னன்னு சொன்னாதானே கேட்கணும். உன் கருத்து என்னன்னு சொன்னாதானே கேட்க முடியும். அவதூறு இது ஒரு கட்சி. ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்க முடியாது தம்பி. அடிமை இனத்தின் உரிமைங்கிற கருத்தை தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது. இங்க வந்து கருத்துனா என்னை ஏன் முன்னாடி நிறுத்தல, வெளிப்படையா அவங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப விலைக்கு போறவங்கலாம் சீமான் செத்ததுக்கு பிறகு கட்சி யாருக்கு இதை சொல்லணுமா? நான் இந்த பிரச்சனையில தான் எல்லாருக்கும் போட்டி பிரச்சனை. கட்சியில என்னைய வளர விடலைங்கிறீங்க. கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ. கட்சிக்குள்ள நீங்க தனியா எப்படி வளருவீங்க? நீங்க எல்லாம் சொல்லுங்களேன். கட்சிக்குள்ள நீங்க என்னைய வளர விடலை, யாரையும் வளர விடலைன்னா கட்சிக்குள்ள எப்படி வளருவ? கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ. கட்சிக்குள்ள நீ எப்படி வளருவ? உனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்ப, அந்த கூட்டத்துக்குள்ள நான் தான் காட்டுவ. அதுதான் கட்சிக்குள்ள தன்னை வளர்க்குறது. இப்ப இது கட்சியை வளர்க்குமா சிதைக்குமா? நான் நிக்கிற இடத்துல நின்று இந்த படையை நடத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியும். தம்பி, கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்கு. எதையும் ஜனநாயக பூர்வமா முடிவெடுத்து சர்வாதிகாரமா செயல்படுத்தணும், எதையும் அறிவுபூர்வமா சிந்திச்சு உணர்வு பூர்வமா செயலாக்கம் பண்ணணும். இல்லைன்னா அது வெல்லாது. அது இல்லைன்னா நீங்க அது இல்லைன்னா வந்து நடத்த முடியாது, நடத்தவே முடியாது. நீங்க நடத்தி பாருங்க. இல்ல நீங்க நடத்தி பாருங்க. இல்ல நேருல இருந்தோ, தாத்தா காமராஜ் இருந்தோ, பேரறிஞர் அண்ணால இருந்தோ, ஐயா கருணாநிதியில இருந்தோ, எல்லாம் அப்படி இல்லைன்னா அண்ணன் வைகோ மாதிரி ஆளுகள் எல்லாம் ஏன் வெளியேற்றணும்? ஒரு கட்சிங்கிறது சர்வாதிகாரம்ங்கிற சொல்லையும் நீங்க கொடுங்கோன்மையும் குழப்பிக்க கூடாது. சர்வாதிகாரம்ங்கிற ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருந்தே ஆக முடியும்னு ஐயா இறையன் எழுதுனது இருக்கு. ஜனநாயகபூர்வமா முடிவெடுக்கணும், சர்வாதிகாரமா தான் செயல்படுத்தணும். அங்கேயும் போய் ஜனநாயகம் செஞ்சா செய்யுங்க தம்பி, செஞ்சா செய்யுங்க, செய்யலைன்னா போங்கன்னா, படிச்சா படிங்க, படிக்கலைன்னா போங்கன்னா நல்ல மாணவர்களை நீங்க உருவாக்க முடியாது. அதுதான் அவரை சரியா படிக்க சொல்லியிருக்கேன். அவரை படிக்க சொல்லிருக்கேன். எடுத்தவனே மொழி கொள்கையில கொள்கை மொழி தமிழ்னு போட்டிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேசியனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழி. நாங்க சொல்லியிருக்கிறது பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், அது கட்டாய பாடமொழியா இருக்கும். உலக மொழிகள் எல்லாம், எல்லா உலகத்தின் மொழிகளும் எங்கள் விருப்ப மொழியாக இருக்கும், இந்தி உட்பட. நீங்க வாங்கி பாருங்க, மக்களரசு .comல அது
கொடுத்துருக்கேன், தட்டி பாருங்க, அதுல இருக்குது. இந்தி எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. அதுல தெளிவா கொடுத்துருக்கேன். நான் தானே எழுதுனேன். நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க, மொழி கொள்கை தெரியும். இங்க இந்தி தெரிஞ்சுக்கிட்டு வரானா அவன் எப்படி எங்க ஊர்ல சோர்திங்கிறானா வேற எதுவும் திங்கிறானா? நீங்க சோர்திங்கிறது கக்குஸ் போறதுக்கெல்லாம் ஒரு மொழியை கத்துக்கிற சொல்றீங்க. அவர் சொல்றாரு இதை விட்டு வெளியில போனா கக்குஸ் போக முடியாதுன்னு. அப்ப இந்தி கத்துக்கிறது கக்குஸ் போகத்தான். இந்தியின் தேவை கக்குஸ் போறதுக்கு தானே தம்பி இந்தி கத்துக்கிறது. என்ன தம்பி நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? தேவைன்னா கத்துக்க போறோம். வட மாநிலத்துல போய் வாழணும்னு என்ன? ஏய் நீதாப்பா அங்கிருந்து வண்டியா இறக்கி விடுற. தொடர் வண்டியில நிக்க முடியாத அளவுக்கு இறங்கி வந்து ஒரு நாளைக்கு 3000 4000 ஏன் மண்ணில இறங்கிட்டு இருக்கானா? நான் போய் அங்கே இறங்கிட்டு இருக்கேன்னா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அவன் தமிழ் கத்துக்கிட்டு தான் வரானா? தம்பி நாங்க வட இந்தியால இந்தி கத்துக்காம போனா சோறு திங்க முடியாது, கழிவற போக முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேர் சொல்றாங்க இந்தி கத்துக்கலைன்னா பானிபூரி கூட வாங்கி திங்க முடியாது. அப்படி என்ன அந்த பூரியை வாங்கி திங்க வேண்டியிருக்கு? என்ன நீ வந்து எங்க ஊர்ல சோறு தின்றுவ, வேலை பார்த்துருவ தமிழ் படிக்காம. ஆனா நான் வந்து ஹிந்தி படிக்காம ஊர்ல வர முடியாது. இது தமிழ் மேல விருப்பம் இல்ல சார். தமிழ பழகிக்கிறான் சார், தமிழ நல்லா பேச ஆரம்பிச்சிடலாம் சார். நம்ம ஹிந்தி பழக மாட்டோம் சார், ஹிந்தி பேச மாட்டோம் சார். நீங்க வேற எதையாவது நீங்க எதாவது பேச்சுக்க எங்க ஊர் வாங்க, என் கூட வாங்க. அங்க போய் இங்க வாங்க, உணவு விடுதியில போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்தன் வாரான், வட இந்தியன் தெரியுது, பானிகராகை ஜல்தியாரோ, இவன் எங்கால் அவன் தமிழ் கத்துக்கிறான்றீங்க. ஒரு தடவை ஒரு விடுதியில போய் வண்டியை நிறுத்திட்டு போன 2 மாசத்துக்கு முன்னாடி எங்கால் அண்ணன் பின்னாடி எடுங்க, பின்னாடி வண்டி நிறுத்துக்குன்னு பாத்துக்கிறேன்னா 2 மாசம் விட்டு போற காடி கராகைங்கிறான். யார் அவன்? அவன் அங்க இருந்த எங்கால காண வேற ஒருத்தன் காடி கராக நின்றுருக்கான். இது நீங்க எல்லாருமே நான் உங்ககிட்ட பொதுப்படையா கேட்கிறேன். கட்சியை நடத்துறது நானு, கட்சியில இருந்து போறத பத்தி கவலைப்படாம இருக்கிறது நானு. நீங்க எல்லாம் இவ்வளவு கவலைப்படுறீங்களே என் கட்சியை பத்தி, எவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்க. இது கவலை மாதிரி தெரியலையே. ஒரு நாள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டோம். பெரிய விளம்பரம் செய்யல, ஒன்னும் செய்யல. 10,500 பேர் நேரடியா சேர்ந்தாங்க. வலைத்தளத்துல ஒரு 10,000 பேர் சேர்ந்தாங்க. ஒரு நாள்ல சேராமையா நீங்க இவ்வளவு பெரிய வளர்ச்சியை தொடரும். நீங்க சேராம நீங்க கள்ள ஓட்டு போட்டீங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. நான் கட்டுத்தொகை வாங்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. அதனால போதை இதோட நிப்பாட்டுன்னு நீங்க எண்ணி சொல்லல. என்னைய 24,000 அதோட நிறுத்திருந்தீங்க. வளராமையா நீங்க வந்து கட்சி இந்த கேடர் இல்லைன்னா இன்னொரு 10 பேர் வருவான், அவ இல்லைன்னா இன்னொருத்த வருவான். அதுக்காக பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் குட்டையிலையோ குளத்திலேயோ வலைய வீசிட்டுக்கல. பெருங்கடல், தமிழ் தேச பெருங்கடல் இருக்குல்ல, தமிழ் பேரின பெருங்கடல்ல வலை வீசுறேன். நான் மக்கள்கிட்ட முன்னாடி நின்று என் மக்களை, என் கருத்தை சொல்லி என் மக்களை என் பக்கம் வென்று கொண்டு வரேன். நான் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணுங்கிற கொள்கையை கொண்டவன். அதனால அந்த வேலையை செய்கிறேன். இவங்க போறாங்கன்னா சிலருக்கு